தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். பரி என்றால் குதிரை, குதிரை என்றால் புரவி, புரவி என்றால் காற்று. பரியங்கா யோகம் என்றால் ஆண் பெண் புணருதல் அல்ல, ஆண் பெண் ஆகிய மூச்சு காற்றை சுடுமுனையில் ஒன்று கூட்டி காற்றால் அண்ணாக்கின் ஊடே போகம் செய்ய வேண்டும். உள்ளே வெளியே அந்த காற்றை போகம் செய்யும்போது அண்ணாக்கு திறந்து சுடுமுனை நாடி இயக்கம் பெற்று விந்து சக்தியை அமிர்த சக்தியாக மாற்றி உங்கள் உடலில் பரவி பேரின்பத்தை கொடுக்கும். இதுதான் பரியங்கா யோகம். திருமூலர் பரியங்கா யோகம் பற்றி 19 பாட்டு இதைத்தான் கூறுகிறார். நாமே தவறாக எடுத்துக்கொண்டு உள்ளோம். ஆண் பெண் உறவில் பரியங்கா யோகம் கூடுமானால் உலகம் தோன்றிய முதல் எதைத்தானே எல்லோரும் செய்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த பேறு பெற்றீர்கள்? அண்ணாக்கின் ஊடே சென்று சிவசக்தியை ஐக்கியமாக வைப்பதுதான் பரியங்கா யோகம். இதுதான் ஆண் பெண் உடலால் இணைவது அல்ல. ஆணின் விந்து பெண் கருமுட்டையை உள்வாங்குவது போல் ஆண் தன்மையை பெண் தன்மை உள்வாங்கிவிடும். நீ ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் பிரமமாய் நிற்பாய். உன்னை யாரும் உன்னை உள்வாங்க முடியாது. பெண் தன்மை இன்பம் என்று எண்ணி நீ மறித்து விடாதே. மண் நீரை உள்வாங்குவது போல் நீ காணாமல் போய்விடுவாய். திருமூலர் கூறுகிறார், இடக்கை வலக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்போர்க்கு சோரவும் வேண்டாம், உறக்கத்தை நீக்கி உணர வல்லாருக்கு இரக்கமும் வேண்டாம், இருக்கலாமே அப்படின்னு அவர் கூறுறார். என்ன சொல்கிறாரு? இடக்கை வலக்கைன்னா என்னது? சந்திரகலை சூரியகலை இரண்டையும் மாற்றி, அந்த இரண்டும் இல்லாமல் இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்போருக்கு, துதிக்கைன்னு என்ன? விநாயகருக்கு துதிக்கை இருக்குல்ல, அந்த மாதிரி 3வது நாடி சுழுமுனை நாடி. அந்த சுழுமுனை நாடியில் உண்போருக்கு அந்த காற்றை சுவாசம் செய்து உண்போருக்கு சோரமும் வேண்டாம், உறக்கத்தை நீக்கி உணர வல்லாருக்கு, இந்த சுகம் என்ற உணர்வை நீக்கி உணர வல்லாருக்கு இரக்கமும் வேண்டாம், இருக்கலாகுமே. அவர்களெல்லாம் இறப்பதே இல்லைன்றார். சூரியகளை சந்திரகளை சுவாசம் செய்து மூச்சு காற்றை விட்டுவிட்டு துதிக்கை போல் உள்ள அண்ணாக்கின் ஊடே காற்றை உண்போருக்கு, அதில் சுவாசம் செய்வோருக்கு இறப்பில்லை என்று கூறுகிறார். துதிக்கையில் உள்ள 2 துவாரம் உள்ளது போல் அண்ணாக்கிலும் உள்ளது. அதனால தான் துதிக்கையில் உண்ண சொல்கிறார். அதனால தான் கேதுக்கு அதிபதியான ஞானக்காரகன் யார்? கணபதி துதிக்கை கொடுத்துள்ளது. அந்த துதிக்கையில் துதிப்போருக்கு, அதில் காற்றை உண்போருக்கு ஞானம் நிச்சயம். ஓம் என்ற ஒளியுடன் கூறி பாருங்கள். ஓம் என்று கூறும்போது மூச்சு காற்று மூக்கில் ஓடாது, அண்ணாக்கின் வழியே செல்லும். என்ற சப்தத்தை தட்டி திறக்கும் அண்ணாக்கை. பிரம்மத்திடம் ஓம் என்ற சொல்லுக்கு பொருள் கூறுமாறு முருகன் கேட்டபோது பிரம்மனுக்கு விளக்கம் தர முடியவில்லை. பிராணசக்தியை உங்கள் உயிரை மீட்டு தரும் மந்திரத்தை பொருள்தான் ஓம் என்று ஓங்காரநாதம். இதையே வாசிக்காற்றில் லைத்திருக்கும் போது காற்றை ஓம் என்ற சப்தத்துடன் ஒலித்து நமக்கு பரமபத வாசலை திறக்க வழிவகுக்கும். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்வதன் பொருள் 16 அங்கலம் காற்று உள்ளே இருக்கப்பெற்றால் இறக்காமல் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவலாம் என்பதே. வழிவேல் விழி வைத்து காத்திருந்தேன் என்பதன் பொருள் பெருவழிவு ஆகிய புருவ நெற்றியில் மேல் வழி வைத்து காத்திருக்க வேண்டும் என்பதே. அனைத்தையும் பிரம்மம் உங்களுக்கு கொடுத்துள்ளது. இதன் பயன்படுத்தி 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. திருமந்திரம். தன்னை உன்னை அறிய சொல்கிறார், கடவுளை அல்ல. உன்னை அறியாததால் நீ மரணிக்கிறாய். உன்னை அறிந்தபின் ஒளியை, அந்த ஒளியை நீ அறிந்தபின் அதையே வணங்கி நிற்பாய், வேற எதையும் நீ வணங்க மாட்டாய் என்று பொருள்பட கூறுகிறார். மின்விளக்கை எடுத்துக்கொண்டு ஓடலாம் இல்லையா? மின்விளக்கை எடுத்துகிட்டு ஓடலாம். மின்சாரத்தை எடுத்துகிட்டு ஓட முடியுமா? அதுபோல சிலையை தூக்கி கொண்டு ஓடலாம், கோயில் உண்டியலை தூக்கி கொண்டு ஓடலாம், பிரம்மத்தை தூக்கி கொண்டு ஓட முடியாது. மின்சாரத்தால் விளக்கு எரியும். அதுபோல கற்சிலையிலும் உயிர் உலாவும். சிலை வைப்பதாலும் சிலை எடுப்பதாலும் பிரம்மத்திற்கு லாபமோ நஷ்டமோ கிடையாது. அதனால் பிரம்மம் இல்லை என்று ஆகாது. உடலை போர்வையால் போர்த்துவது போல் உயிரை உடல் மேவி இருக்கிறது. ஆற்றில் உள்ள கற்கள் மேல் நீர் மேவி செல்வது போல் எத்தனை ஜென்மம் இதுவரை எடுத்தாய்? அந்த ஜென்மத்தின் சொத்தை உடலை என்ன செய்தாய்? எடுத்துக்கொண்டா வந்தாய்? இல்லை, எடுத்துக்கொண்டு வரவில்லை, வரவும் முடியாது. பின் ஏன் இந்த ஜென்மத்திலையும் அதையே நீ செய்து கொண்டு இருக்கிறாய்? வீணே. தேரை பல பேர் கூடி இழுத்தாலும் அந்த தேரின் வேலை முடிந்த பின் அது தனியாகத்தான் உள்ளது. ஆதரவற்று குடும்ப தலைவனுக்கும் இதுதான் கதி. சரஸ்வதி தேவி காளிதாசருக்கு கூறிய வாக்கு, காளிதாசரே நீ புத்தியுள்ளவன், அதனால் நீ உன்னையே உணர்ந்தாத்தான் நீ மனுஷியா. எவன் ஒருவன் தன்னை அறிவதில்லையோ அவன் மனுஷிய உச்சத்தை அடைவதில்லை என்று ஆசீர்வதித்தார்.
கருநீர கரித்துண்டு நெருப்பில் எரிந்தவுடன் வெண்சாம்பல் ஆவது போல் மனம் பிரம்மத்தை பற்றி எரிந்தவுடன் தூய்மையாக வெண்மை பெற்றுவிடும். சித்தர்களும் ஞானிகளும் தன் மனைவி மக்களோடு யாரும் ஜீவசமாதியாகவில்லை, யாரையும் தன்னோடு ஐக்கியப்படுத்தியதில்லை. தன்னை உணர்ந்தால்தான் மனித நிலைக்கு அப்பால் ஞான நிலைக்கு செல்ல முடியும். வாகனத்தை மனிதன் இயக்குவது போல் பிரம்மம் ஞானியை வைத்து உலகத்தை இயக்குகிறது. சேட்டலைட் மூலமாக உலகத்தை நீங்கள் இங்கிருந்து இயக்குவது அறிவது போல் பிரம்மம் ஞானிகளை பூமியில் சேட்டலைட்டாக வைத்து அவர்கள் மூலமாக உலகை இயக்குகிறார் என்பதை தெரிந்து கொண்டு வாழுங்கள். வணக்கம்.